இது வந்து நந்திக்கு வாங்கிட்டு வாங்க. இல்ல வண்டினா படக்கம் போயிட்டு கீழே அரிசி ஆரம்பிச்சிடலாமா? ஆரம்பிச்சிடலாம் சாமி.
இந்த சூடத்தட்டு என்ன சாமி வேணும்? சூடத்தட்டு வேணுமா? கொடுங்க. சூடத்தட்டு கொடுங்க. எல்லாரும் தொட்டு கும்பிட்டாச்சா? சூடதான் ரெண்டு குடிச்சோம். பூஜை ஆரம்பமாக இருக்கிறது. ஆனால் அங்காங்குள்ள பெரியவர்களும் தாய்மார்களும் பக்தர்களும் வருகை தந்து இந்த குத்துவிளக்கு பூஜையை சீரும் சிறப்புடன் நடத்தி தருமாறு உங்களை அன்போடு வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறோம். ஆறார் நகரில் வாழும் பக்தர்களும் தாகூர் நகரில் வாழும் பக்தர்களும் மற்றும் சுற்றுப்புறத்தில் உள்ள பெரியவர்களும் தாய்மார்களும் வருகை தந்து இந்த பூஜையை சீரும் சிறப்புடன் நடத்தி தருமாறு உங்களை அன்போடு உங்களை அன்போடு வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறோம். சின்னஸ்ரீ முத்தப்பசாமி அவர்களுக்கு இப்பொழுது பொன்னாடை போற்றி கௌரவிக்கப்படுகிறது. அடுத்து அண்ணன் பேரையும் சொல்லிடுங்க. அண்ணே அண்ணனுக்கு காலிங்க பண்ணுங்க. ஆர்ஆர் நகர் தாகூர் நகர் சார்பாக
ஆர்ஆர் நகரில் வாழும் பக்த கோடிகளும் அதனால் ஆங்காங்குள்ள பக்த கோடி பெருமக்கள் அனைவரும் திரளாக வருகை தந்து ஆசையையும் அருளையும் பெற்றுச் செல்லுமாறு உங்களை அன்போடு வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறோம். ஒரு நிமிஷமா சாமி வந்து ஆசீர்வாதம் முடிஞ்ச உடனே விக்கி வா கிட்டத்தில் வா. நல்லா படிச்சு வர உங்களோட ஆசீர்வாதம். எல்லோரும் போய் வாங்கிக்க. எல்லோரும் அண்ணா சொக்கலிங்க மக போட்டாச்சு ஆள் இல்லையா அவர் ரெண்டு பேருமே ஆமா நீங்க பாப்பா பாப்பா கிட்ட வந்து பாப்பா பூசிடுச்சு. வாங்க சுட்டானே அப்படியே வாங்க. இந்த இது வாங்கிக்கோங்க, ஆசீர்வாதம் அப்படியே வாங்க. தம்பி எல்லாம் வாங்க 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 வாங்க. வரட்டு 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 வரட்டு. வாங்கலாமா அம்மா வாங்கலாம். எல்லோரும் வந்து சாமிகிட்ட ஆசீர்வாதம் வாங்கிக்கோங்க. அங்க எல்லோரும் இருக்கிறவங்க எல்லோருமே வந்து சாமிகிட்ட வந்து ஆசீர்வாதம் வாங்கிக்கோங்க. ஆறாவது வாழும் பக்தகோடி பெருமக்களும் தாவூர்களில் வாழும் பக்தகோடி பெருமக்களும் திரளாக வருகை தந்து அந்த அருளையும் ஆசையும் பெற்றுச் செல்லுமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். அந்த சிவனுடைய அந்த முருகனுடைய கந்தனுடைய கணக்கனுடைய கைவேலனுடைய கார்த்திகை தீரனுடைய ஏழுமலை வாசனுடைய அருளையும் ஆசையும் பெற்றுச் செல்லுமாறு உங்களை அன்போடு வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறோம். வெற்றிவேல் முருகனுக்கு அரகரோகரா. சுவாமியே சரணமய்யப்பா. ஹரணம பார்வதீபதையே அரகர மகாதேவா. தென்னாடுடைய சிவனே போற்றி. எந்நாட்டவருக்கும் இறைவா போற்றி போற்றி. குரு சாட்சாத் பரபிரம்மா
தஸ்மை ஸ்ரீ குருவே நமக. ஸ்ரீ மீனாட்சி நிலையே ஜெகதாம்பிகையே. அனைவருக்கும் என்னுடைய மாலை வணக்கத்தை பணிவுடன் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த ஆர்ஆர் நகர் மக்கள், தாகூர் நகர் மக்கள் மென்மேலும் இந்த இறைப்பணியில் சிறந்து விளங்கவும், இந்த ஆலயம் மென்மேலும் சிறப்புற்று வளரவும் அனைவரும் வேண்டுமாக. இப்பொழுது பூஜை ஐயா அவர்கள் மிக அருமையாக குற்றுவிளக்கை ஏற்றி ஆரம்பித்துள்ளார்கள். இன்னும் ஒரு மணி நேரம் நாம் அனைவரும் இறைவனை மட்டுமே சிந்தித்து நாம் வேணும் மரங்களை எல்லாம் அள்ளி தர வேண்டும் என்று உலகை ஆளும் நாயகன் நாயகியாக வீற்றிருக்கும் அன்னை மீனாட்சியின் அருள்பட்டினத்தில் காசி விஸ்வநாதராக அமர்ந்திருக்கும் இந்த ஆலயத்தில் நாம் அனைவருக்கும் வேண்டும் வரங்களை தர வேண்டும் என்று இந்த தீப வழிபாட்டின் மூலமாக அனைத்து வரங்களையும் வேண்டுவோம் என்று பூஜையை ஆரம்பிக்க உள்ளேன். அனைத்து மக்களும் இந்த ஒரு மணி நேரம் இறைவனும் இறைவன் சிந்தனையில் இருக்குமாறு அந்த புஷ்பத்தை வந்து விநாயகர் பாதத்துல சமர்ப்பணம் பண்ணுங்க. விக்னங்களை போக்கும், சொல்லுங்க எல்லாரும், விக்னங்களை போக்கும் விநாயக பெருமானே, நாங்கள் செய்யும் இந்த திருவிளக்கு வழிபாட்டிற்கு தாங்கள் எழுந்தருளி இடையூறு ஏதும் நேராமல் இருப்பதற்கு அருள் புரிய வேண்டுகிறோம். அதான் அந்த மாதிரி சொல்லி திருப்பி ஒரு புஷ்பம் எடுத்து விநாயகர் பாதத்துல போடுங்க. போட்டாச்சு. இப்போ ஏற்கனவே வந்து எல்லாரும் தீபம் ஐயா ஏற்றி வச்சனால ஏற்றிட்டோம். எப்போவுமே ஓம் ஒளிவளர் விளக்கே போற்றி அப்படின்னு சொல்லிட்டு தான் தீபத்தை ஏற்றணும். அது ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. இன்னைக்கு நம்ம ஐயாவுடைய முன்னணியில் நம்ம தீபத்தை ஏற்றினால எல்லாரும் ஏற்றியாச்சு. பிரதான தீபத்தினுடைய தீபத்துல இருந்து 3 தடவை சொல்லுங்க. ஓம் ஒளிவளர் விளக்கே போற்றி, ஓம் ஒளிவளர் விளக்கே போற்றி, ஓம் ஒளிவளர் விளக்கே போற்றி, ஓம் ஒளிவளர் விளக்கே போற்றி, ஓம் ஒளிவளர் விளக்கே போற்றி. இப்பொழுது திருவிளக்கு அகவல் சொல்றேன், வாங்கி சொல்லுங்க. விளக்கே திருவிளக்கே, வேந்தன் உடன்பிறப்பே, ஜோதி மணி விளக்கே, ஸ்ரீதேவி பெண்மணியே, அந்தி விளக்கே, அலங்கார நாயகியே, காந்தி விளக்கே, காமாட்சி தாயாரே, பசும்மன் விளக்கு வைத்து கண்டு திரி போட்டு குளம்போல் நெய்விட்டு கோலமுடன் ஏற்றி வைத்தேன். ஏற்றினேன் திருவிளக்கு எந்தன் குடி விளங்க, வைத்தேன் திருவிளக்கு மாளிகையும் தான் விளங்க. மாளிகையில் ஜோதியுள்ள மாதாவை கண்டேன் அம்மா, மாங்கல்ய பிச்சை மடிப்பிச்சை தாரும் அம்மா, மாங்கல்ய பிச்சை. ஓம் நண்பா போற்றி, ஓம் நஞ்சுண்டா போற்றி, ஓம் நான்மறையா போற்றி, ஓம் நிறைவே போற்றி, ஓம் நினைவே போற்றி, ஓம் நீலகண்டா போற்றி, ஓம் நெறியே போற்றி, ஓம் பண்ணே போற்றி, ஓம் பித்தா போற்றி, ஓம் புனிதா போற்றி, ஓம் புராணா போற்றி, ஓம் பெரியோய் போற்றி, ஓம் பொருளே போற்றி, ஓம் பொங்கரவா போற்றி, ஓம் முதல்வா போற்றி, ஓம் வாழ்வே போற்றி, ஓம் மெய்ப்பே போற்றி, நாடுடைய சிவனே போற்றி போற்றி, நாட்டவருக்கும் இறைவா போற்றி போற்றி. இப்பொழுது போற்றி ஒரு 108 இருக்கு. புஷ்பம் இருந்தா போடுங்க, இல்லைன்னா கையை கூப்பி சொல்லுங்க. அதுக்காண்டி புஷ்பம் இல்லைன்னு சொல்லாம இருக்க வேண்டாம். புஷ்பம் இருந்தா புஷ்பம், குங்குமம் இருந்தா குங்குமம், அப்படி இல்லைன்னா கை கூப்பி போற்றிய சொல்லுங்க. குங்குமம் தரவாமா? பொன்னும் மெய்ப்பொருளும் தருவாய் போற்றி, உலகமும் நிறைந்திருந்தாய் போற்றி, வரமில் இன்பமாய் வளர்ந்திருந்தாய் போற்றி, இயற்கையாய் அறிவொளி ஆனாய் போற்றி, ஈரேல் உலகமும் ஈன்றாய் போற்றி, பிறர்வயமாக பெரியாய் போற்றி, அபிராம வெள்ளியை அண்டமெல்லாம் பூத்தாரை மா விளம்பு நிறத்தாரை புவியரங்க காத்தாரை
அங்கையில் பாசாங்குசமும் கரும்பும் வில்லும் சேர்த்தாலே முக்கண்ணியை தொழுவாருக்கு ஒரு தீங்கும் இல்லையே. ராஜாதி ராஜாய பிரதட்ச சாட்டினேஹே நமோ வயம் வை சவனாய புன்னகே சதே காமாம் காம காமாய மஜ்யம் காமேஸ்வரோகை குபேராய ஸ்ரவணாய மகாராஜாய நமக. கற்பூர நீலாம்பரம் ஜோதிகம் நிறுத்தாந்தரயாமி. ஆத்தாளை எங்கள் அபிராமவள்ளி எண்ணமெல்லாம் பூத்தாளை மாதுளம் விளைவித்தாளை புதியரங்க காத்தாளை அங்கையில் பாசாங்குதமும் கரும்பும் வில்லும் சேர்த்தாளை முக்கண்ணியை தொழுவாருக்கு ஒரு தீங்கும் இல்லையே. அதே தீபாவளி கீழே வைங்கோ. ஒரு புஷ்பம் எடுத்து சுற்றி போடுங்க. தீபத்தியால் ஏற்றுங்க. தீபாவளி ஏற்றுங்க. புஷ்பத்தால தீபாவளி சுற்றி திருவிளக்குல போட்டுட்டு கண்ணில் ஒத்திக்குங்க. மலையேற்ற வேண்டாம், அதுவா மலையேறட்டும். சொல்லுங்க எல்லாரும். திங்களில் ஜோதினி தினகரன் ஜோதினி அங்கையில் ஜோதினி அனைத்திலும் ஜோதினி எங்களுள் ஜோதினி ஈஸ்வர ஜோதினி அங்கிலா ஜோதினி. நறுமணம் உள்ள பல்வேறு மலர்களை சமர்ப்பித்து அஞ்சலி செய்கின்றேன். இவற்றை மங்களம் தரும் அம்பிகையே ஏற்று அருள் புரிவாயாக. நாங்கள் செய்த இந்த பூஜையில் சரியாகவோ அல்லது சரியல்லாமலோ என்ன செய்தோமோ அவை அனைத்தும் தாயே கருணையுடன் ஏற்று அருள் புரியும்படி பிரார்த்தனை செய்கிறேன். அறிந்தும் அறியாமலும் நாங்கள் செய்த அனைத்து செயல்களையும் உன் பாதத்தில் சமர்ப்பிக்கிறோம். உன் செயலாய் அவற்றை கருதி பொறுத்து அருள் புரிவாயாக. அத மலரை சுவாமி முன்னாடி போட்டுருங்க. திரும்பி ஒரு மலர் கையில் எடுத்து வச்சுக்கோங்க. திரும்பி எல்லாரும் சொல்லுங்க. பேரொளி பிளம்பாகிய பெரும் பொருளே உன் திருவடியை மனமாற நினைந்து வாயார வாழ்த்தி கையார தொழுது தலையார வணங்குகிறோம். எங்கள் பணிவும் அன்பும் நிறைந்த இந்த வழிபாட்டை ஏற்றருளி போற்றுவாயாக. நாங்களும் எங்கள் பெற்றோர்களும் பெற்ற செல்வமும் தூய ஒழுக்கமும் உன்னை மறவாத இன்பம் நீங்காமல் பெற்று வாழ அருள் புரிந்து போற்றுவாயாக. எங்கள் தொழில் முறைகள் அறநெறி தவறாமல் பொன்னும் பொருளும் புகழும் பண்பும் பெருக செலுத்தோங்கி நன்முறையாக வாழ ஓம் சக்தியே பராசக்தியே ஓம் சக்தியே பராசக்தியே பார்த்து பார்த்து பராசக்தியே 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 ஓம் சக்தியே பராசக்தியே பராசக்தியே ஓம் சக்தியே பராசக்தியே விளக்கெல்லாம் இருக்குமா? ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. எல்லா மக்களும் தீபத்தை வந்து ஒரு குறை இல்லை, நல்லா திருப்தி, நல்லா தண்ணி மட்டும் ஊத்தி குறை என்பது இல்லை, நல்லா இருக்கு, திருப்தியா இருக்கு. அம்மா நல்லா உட்கார்ந்து ஆகணுமா, மென்மேலும் மக்கள் நல்லா சிறப்பாக பூஜை பண்ணி அம்மா நினைச்சதை நடத்தி தருவாங்க. நல்லா சமணம் கட்டி அம்மா ஒத்த கால தொங்க போட்டு நல்லா காமிச்சிட்டு உங்க வீட்டு குலதெய்வத்துக்கு முன்னாடி நமஸ்காரம் பண்ணிட்டு எல்லாரும் உங்க வீட்டுக்காருக்கு இன்னைக்கு ஒரு நாள் நமஸ்காரம் பண்ணுவாங்க. மற்ற நாள்ல நம்மளை தானே பண்றாங்க. இன்னைக்கு ஒரு நாள் நம்ம அவங்களுக்கு பண்ணிட்டு மாமனார் மாமியாரையும் பண்ணி ஒரு குங்குமத்தை வாங்கிக்கோங்க. பெரியவங்க இருந்தா பெரியவங்க வாங்கிக்கோங்க,
வெளிநாட்டில் வீட்டுக்கார வேலை பார்த்தாருன்னா அவரை நினைச்சுக்கிட்டு குங்குமத்தை பூசிக்கங்க. வீட்டுக்கு போகணும்னு இது செய்யணும். இருங்க, ஆரத்தி எடுக்கணும். 2 பேர் தீபத்தை ஏற்றி வச்சு எல்லா திருவிழாய மங்களம் பதேதாய மங்களம் சதானாய மங்களம் சதானாய மங்களம் பகவராய மங்களம் வேணு கிருஷ்ண மங்களம் சீதாராம மங்களம் ராதா கிருஷ்ண மங்களம் ராமகிருஷ்ண மங்களம் வேணு கிருஷ்ண மங்களம் ஆனந்த மங்களம் அம்பிகைக்கு மங்களம் அன்னை 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 அம்பிகைக்கு மங்களம் ஆதிசக்தி அம்பிகைக்கு ஆனந்த 2 பேர் இருக்கணும். ஆதிசக்தி அம்பிகைக்கு ஆனந்த என்னுடைய அங்கும் எங்கள் இசைக்கு மங்களம் இச்சையாகும் முற்றடிக்கும் சிச்சரைக்கு மங்களம் தாழ்விடாத தன்னையும் பரத்தியற்ற மண்ணையும் தாழ்விடாமங்களும் என் நாட்டிலே வரங்களும் பக்தியில் கலைந்தறிந்து பாடுகின்ற பான்மையும் பாடுவோக பாட்டியல்கள் வேண்டையும் என்று ஓங்க என் கரத்தில் தந்து ஞான மூர்த்தியாய் கைத்து வைத்த சக்தியா கோடி மங்களம் மங்களம் ஜெய மங்களம் மீனாம்பிகைக்கு மங்களம் மங்களம் ஜெய மங்களம் மீனாம்பிகைக்கு மங்களம் பக்தியோடும் சக்தியோடும் கேட்பவர்க்கு மங்களம் ஆனந்த கோடி மங்களம் சங்கராய மங்களம் மங்களம் பெற்று நீடுமை வாழ வேண்டும் என்று பிரார்த்திச்சுக்கிறோம். அடியேன் ஏதேனும் குறைகளோ இல்லை வார்த்தைகள் தவிரிதமோ பண்ணியிருந்தாலும் பெரியவங்க அதை பெருசாக எடுத்துக்காமல் மன்னித்து ஏற்றுக்கொள்ளுங்க. என்னால்ன்ற வார்த்தை இங்கே வரக்கூடாது. ஏதோ தெரிஞ்சதை நான் செய்வரும் மங்களம் பெற்று நீடூழி வாழ வேண்டும் என்று காசி விஸ்வநாதரின் அழைவை பெற்று வேண்டி வணங்கி கேட்டுக்கொள்கிறேன். நன்றி. நமஸ்காரம் பண்ணிடுங்க. இந்த திருவிளக்கு பூஜைக்கு வந்து வருகிறோம் பக்தகோடி மக்களே, இங்கே வந்து நம்மளுக்காக இந்த திருவிளக்கு பூஜையை நடத்தி கொடுத்த பொறியாளர் நகர் ராஜராஜேஸ்வரி அம்மாவுக்கு நம்மளுடைய இதயங்கனிந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அம்மா இங்கு வந்திருக்கும் பக்தவாடிகள் அனைவரும் வெள்ளிக்கிழமை பிரதோஷம் பௌர்ணமி அன்றைக்கு பூஜைக்கு வந்து எல்லாரும் வந்து இது சிவனுக்கு கலந்து கொண்டு மக்கள் நல்ல சுகங்களை அடைய நான் ரொம்ப வேண்டிக்கிறேம்மா. எல்லாரும் தவறாது வரணும்னு நான் ரொம்ப ஆசைப்படுறேன். எல்லாரும் வாங்க. வெள்ளிக்கிழமை பிரதோஷம் பௌர்ணமி எல்லாத்துக்கும் வந்துருங்க தவறாம. ஒரு 1/2 மணி நேரம் அதுக்காக செலவு பண்ணுங்க. வேற நேரம் இல்லை. உங்களுக்காகத்தான் நாங்கள் அந்த 7 மணி பூஜையவே வச்சிருக்கிறோம். டைம் பார்த்து வேலையெல்லாம் முடிச்சுட்டு வேலைக்கு போயிட்டு வந்து வாங்கன்னு சொல்லி தயவு செஞ்சு எல்லாரும் வாங்க. வீட்டில் எல்லாரும் பணிவோட வந்து சிவனை வணங்கி போகணும்னு வேண்டிக்கிறேன். முயற்சி பண்ணிட்டாங்க இன்னமும் வேற இடமும் முயற்சி பண்றாங்க. தம்பி ஒரு பச்சை கலர் பை மட்டும் வாங்கிட்டு வா சீக்கிரம். அம்மாட்ட ஒரே ஒரு பை வாங்கிட்டு வா. கால் மீதி படக்கூடாது. இந்த புத்தகமும் கால் மீதி படக்கூடாது. இந்த பிள்ளையார நாளைக்கு குடிச்சுக்கலாம், கடலில் தடவிக்கலாம், இல்லை வீட்டில் குடிச்சிடலாம். இன்னும் நல்லது. கலங்க கட்டுறேன். நீங்க என்ன கேட்குறீங்களோ நான் செய்கிறேன். பொறுமை 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 கருப்பா. எங்களுக்கு தெரிஞ்ச வரையும் செய்யறோம். இன்னுமே நாங்க தெரியாத எங்களுக்கு தெரியல இல்லப்பா. சாம்பிராணி தான் முதல்ல உங்க பிள்ளைங்க தானே. நாங்க எங்களுக்கு என்ன தெரியும்? நீ சொல்லு. நாங்க எதனாலும் கேட்டோம். என்ன எல்லா மக்களையும் நல்லபடியா வைக்கணும். சாம்பிராணி வச்சு சூசையை தொடங்கு. துஷ்டம் எல்லாம் விலகி துஷ்டம் பூரா ஓடி போயிருவேன். நீ ஏன் கவலைப்படுற? நல்லா இருப்ப. கலங்காத. மக்கள் நீயும் கலங்கக்கூடாது. ஆனால் நீ கண் கலங்கக்கூடாது. நல்லா இருக்கும். நல்லா இருக்கும். சலங்கை கட்டிப்பாரு. இந்த வீதி பூரா வளம் வந்து ஒவ்வொருத்தவனுக்கும் தெரியுமே. சலங்கை கட்டி பாரு. முயற்சி எடுக்கிறேன். எனக்கு உத்தரவு தர மாட்டேங்குது. சலங்கை கட்டி பாரு.
பாரு எத்தனை பேருக்கு கண்ணுக்கு வறண்டு ஓடுறான்னு பாரு. எல்லைக்குள்ள வரவிடாம தடுப்பேன். சொல்லுங்க கட்டிப்பாரு. சாம்பிராணி இல்ல சலங்கைன்னா புரியலையே. வாங்கி கட்டுறது கேட்கும். ஒருத்தன் வீட்டு வாசல்ல இருந்து கண்டிப்பா கேட்கணும். கேட்கும் கேட்கும் உணர்வேன். சொல்லக்கூடாது. தினமும் எனக்கு சாம்பிராணி ஏற்றி சரி உத்தரவு எல்லாம் முடிச்சு ஒரு எலுமிச்சம்பழத்தை எட்டா வெட்டி குங்குமம் தடவி வெட்டதுக்கும் போடு. அடுத்தது பாரு. இன்னைக்கு இன்னைக்கு நைட்டு நல்லது நடக்கும். இது கருப்பன் வாக்கு. நான் எங்க இந்த கருப்பனை வந்திருக்கேன் தெரியுமா? வெள்ளக்குதிரை மேல 18ஆம் படி கருப்போ தெரியுதுல்ல? வெள்ளக்குதிரை ஏறி வந்து உட்கார்ந்துருக்கீங்க. ஏன் வாசல்ல நீ நிக்கல, எனக்கு என்ன கவலை? சரி சரி சரி. தண்ணி விடுங்க. அந்த இதுல இது இருந்துச்சு பாருமா, தண்ணி 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 கொடுங்க சும்மா காமிங்க. வாயில ஊத்துங்க தண்ணிப்பா. இந்தாப்பா. போங்க, 2 பேரும் சேர்ந்தாப்புல போங்க. பேசிக்கிட்டு சரி சரி. இல்லை அவங்க பேசிக்கிட்டு சரி. வந்துட்டு போனவங்க வெளியாட்கள் யாரும் வந்து எடுக்கலை. அது மட்டும் தெரியுது கண்ணுக்கு. யார் யார் வந்தாங்க அப்படின்றத பார்த்துக்கோங்க. அது வரை கேட்டு வாங்க பாருங்க வந்தா சிறப்பா விளக்கு பூஜை நடத்தி கொடுத்ததுக்கு நன்றி. பங்களிச்சதுக்கு உங்களுக்கு தான் நான் இறைப்பணி செய்ததற்காக எங்களுக்கு சிறிய ஆலயம் சார்பாக ஒரு சின்ன இது வந்து பண்ணது ரொம்ப பாக்கியம் அவர் கொடுத்தாருன்னா நான் ரெடி. எனக்கு பணம் காசை பத்தி தான் எனக்குமே ஆசை ரொம்ப கிடையாது. சந்தோஷம், ரொம்ப சந்தோஷம். பணத்துக்காண்டி நான் வாங்க வாங்க இப்படி வாங்க. பிடிப்பா வாங்கம்மா 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 பிடிக்கலாம் வாங்க. வாங்கம்மா. இறைப்பணி கிடைச்சாலே போதுமானது. எனக்கு காசு இது போன நிமிஷம் செலவாயிடும். ஆனால் பக்தி கிடைக்கவே கிடைக்காது. பெரிய பை வேணாமா? இந்த இப்பதான் வர்றாங்க.